கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு அதிசயமாக நடத்தி வருகிற தேவன். அதிசயமாக நம்மை நடத்தி வருகிற தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். கந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வந்த சிறகுகளே நிழலில் என்று மகிழ்ந்திருப்பேன். வந்த சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரிகரா அபாரபரா உபீராபரா ரிகாரா ரிகரா. எந்த பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்த பலவின நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. விபீரா விபீரா ரிகாரா ரிகரா ரிகாரா ரிகரா ரிகாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியேல் ராஜேஷ் பிரைசலார், லீலா அம்மாள் பிரைசலார், பாலசுந்தரி பிரைசலார், மரியாள் சிஸ்டர் பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைசலார், நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், செல்வி டீச்சர் பிரைசலார். இன்று உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தி. இன்று ஒரு முதல் நாள், 7வது மாதத்துல ஃபர்ஸ்ட் டே. இன்று எங்களுக்கு ஒரு புதிய பாஸ்டர் அன்று அனுப்பியிருக்கிறார். அவர் பேரு ரஞ்சன் கனகராஜ். பாஸ்டர் ரஞ்சன் கனகராஜ் அவர் கொடுத்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். காலையில் நான் போன செய்தி, ஆண்டவர் எங்களுக்கு எங்களுக்கு இல்ல நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம், பக்கம் 1061. என்ன வாக்குத்தத்தம் நமக்கு இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவது. சாப்பாட்டுல திருப்தி கொடுக்கிற அளவு அந்த நிறைவாக கொடுக்கிறார். அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் ஒன்று செய்கிறார், நாம் ஒன்று செய்யணும். அதிசயமாக நடத்தி வருகிறோம். எல்லாரும் உலக மக்கள் நடக்கிறாங்க, ஆனா நமக்கு வித்தியாசமா நடத்துகிறார். அதான் அதிசயமாக நடத்தி வருகிறார். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஒரு வாக்குத்தத்த ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எப்படி நமக்கு தன் வாழ்க்கையில நடத்தி காட்டினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு இதை ஒரு பாதையின் வழியாக கொண்டு போகிறார். அது இதே சம்பவம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 15 14-15 ஒரு அதிசயமாக நடத்தி வந்து ஆகாரத்தை கொடுக்கிறார், திருப்தி அடை செய்வார். முதல் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், சாயங்காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவர்கிட்ட வந்து, இது வாரணாந்திரமான இடம். ஃபர்ஸ்ட் லொகேஷன். நீங்க
இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேல்நாடு, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் வெயில் கூடி 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 மக்கள் 1000-1500 பேர் வெயில்ல சாகுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை இருந்துச்சுன்னா, எங்கள் தேசம் குளிர் தேசம், எல்லா டூரிஸ்டர்களும் எங்க ஊருக்கு வர்றாங்க. எங்க ஊரு வனாந்திரமாக முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா வெப்பம் கூடி 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 டெத்து வர போகிறது. காரணம் அவங்க சரீரம் அதுக்கு அடாப்ட் ஆகாத சரீரம். சரி, இது ஆண்டவர் எப்படி இதை நடத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திரமான ஒரு இடம். இந்த வனாந்திரத்துல ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்க முடியாத இடத்தில் தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சொல்றேன் கேட்டுக்கோங்க. யாருமே ஆசீர்வதிக்க முடியாது என்ற வனாந்திரத்துல ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லொகேஷன் ஏசாயா 32வது அதிகாரம் 15வது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா, வெப்பம் நிறைந்த இடத்துல அவங்க தண்ணீரை மேல இருந்து பீச்சுறாங்க. தண்ணீர் அப்படியே ஃபவுண்டன் மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடிக்கும்போது அந்த தண்ணீர் அவங்களுக்கு டெம்பரரியாக குளிர் கொடுக்குது. ஆனா வனாந்திரத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒருவர் வர வேண்டும். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். உன்னதத்திலிருந்து நம்மேலே ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போவேனாண்டால் தேற்றவாளன் உங்களுக்கு வரமாட்டேன். நான் போய் என் பிதாவிடத்திலே நான் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்தாவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புவேன். பிதா உங்களுக்கு அனுப்புவார். அது உன்னதத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே வருகிற ஆவியானவர். இவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? இதான் மேட்டர். அப்படி இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பாகன வயல்வெளியாகும். அப்பொழுது எப்பொழுது? ஆவியானவர் வரும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது ஆசீர்வாதம். வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி காடாக என்னப்படும்? செழிப்பான வயல்வெளி. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, மேல்நாடு. அத்தனை இடத்துலயும் வெயில் கூடி 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 கூடி. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத என்னுடைய மனைவி சொன்னதுக்கு டாக்டர் அஜிதாமா சொன்னாங்க. அந்த தேசத்துக்கு மேல ஒரு டூம் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஹீட். அது அங்கிருந்து அசைய மாட்டேங்கிறான். அங்கிருந்து வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். டூம். இது அவங்க ஒரு காலத்துல குளிர்ச்சியா இருந்தனால அவங்க வீட்டு மேல நிறைய அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அடுக்கி அது ஹீட் உள்ள வந்தாச்சுன்னா ஹீட் வெளியே போகாதபடி சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அதுதான் இதா மாறிச்சு. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். 14 வனாந்திரத்திலே நியாயம் வாசப்படும். செழிப்பான வயல்வெளி நீதி தங்கியிருக்கும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமா இருக்கும். 18 என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசத்திலும் அமைதியான அத்தங்கத்தில் குடியிருக்கும். இது வனாந்திரத்துல ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். இந்த வனாந்திரத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். ஓசியா எடுத்துக்கொள்ளுங்கள். 13வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1058. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டேன்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு தான் அறிந்து கொள்ளணும். மணவாளன் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அறிந்து கொள்ளுகிறார். எப்படி அறிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அவனுக்கு தெரியும். ஆனால் 2000 ரட்சிக்கப்பட்டு அருமையான பாதையில கொண்டு வைக்கிறார். 7வது மாதத்துக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ப முடியவில்லை. இப்பதான் புதிய வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சது போல தெரியுது. அதுக்குள்ள இந்த மாதத்துல ஆண்டவர் புது பாஸ்டரை கொடுத்துட்டார், புது வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா பாதை எங்க இருந்து நாம் ஆரம்பித்தோம் அப்படின்னா, வனாந்தரமான ஒரு இடம். அங்க நான் உன்னை அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டுதான் நம்மளை கொண்டு போகிறார். சரி, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம்
2:7 இந்த பாதையில நாம் என்ன சொல்லணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கையின் கிரியையை ஆசீர்வதித்து வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம், மருந்து கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்து வரும்போது சார் எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கையின் கிரியை அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த பெரிய வனாந்தரத்தின் நீ நடந்து வருகிறே அறிவார். பெரிய வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு வனாந்தரம் நமக்கு வரும்னு தெரியாது, ஆனா அவருக்கு அது சின்ன வனாந்தரமா பெரிய வனாந்தரமா நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நீ நடந்து வருகிற அறிவார். 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தால் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அதனால நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன், அதிசயமாக நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோட கூட இருக்கும் பொழுது குறைவுபடவில்லை என்று நீ சொல். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வரும். இப்ப ஒரு இங்க உட்கார்ந்து சாப்பாடு முன்னாடி வச்சிருக்காங்க, ஒரு பவுல்ல சிக்கன் குழம்பு இருக்குது. நீங்க சொல்லுங்க, என்ன இவ்வளவு கொண்டு இருக்கு, நிறைய இருக்குன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி முதல் இருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, பயங்கர டேஸ்டா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க ஆரம்பத்துல என்ன குறையா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா ஆண்டவர் அதை ஃபுல்லா டேஸ்ட் ஆக்கி நமக்கு கொடுக்குறார். நேற்று நானும் என் மனைவியும் ஒரு மாம்பழம் சாப்பிடுறோம், பயங்கர இனிப்பு. நான் சொன்னேன், அஜய் ஏசப்பா இந்த மாம்பழத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேனை ஊற்றி கொடுத்துட்டாரு எனக்கு, என் பையன் சாப்பிடணும், அதனால ரொம்ப இனிப்பா இருக்கட்டும் சொல்லிட்டு. அவ இது பிதாவை தான் இப்படி செய்வாரு, ஏசு செய்ய மாட்டான்னு அவ சொல்றான். இதாங்க நம்ம வாழ்க்கையில இந்த வனாந்தரமான பாதை தாங்க. ஒரு சின்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது சின்னது இல்லை, அது பெருசு, அதை நம்ம சொல்ல வேண்டும். சரி, அடுத்து என்ன குறிப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா, யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:12. சரி, 21வது சொல்ல 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து பயப்படாதே. ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லொகேஷன் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அந்த வனாந்தரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஷிக்கணும். எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சீசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 15 சாயங்காலமான பொழுது அவருடைய சீசர்கள் ஒருத்தர் வந்து வனாந்தரம் நேரமாயிட்டு ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்கள் பதார்த்தங்களை தாங்கிக் அவங்களுக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, நீ சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க பயப்படுறாங்க. ஆனா அந்த சொன்ன, நீ பயப்படாதே. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போஷிக்கிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவர், நமக்கு பயம் இருக்கவே கூடாது. என்னைக்கு நமக்கு பயம் வந்துருச்சோ, நமக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம் நம்மளை விட்டு போயிடுச்சு. சரி, ஆண்டவர் நம்மளை எப்படி போஷித்தார் அந்த வனாந்தரத்துல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்கம்மா, என்னாகமும் எடுத்துக்கொள்ளுங்க, 11வது அதிகாரம் 4வது வசனம். தங்களுக்கு என்ன தேவைங்கிறத அழுதுகிட்டே சொன்னாங்க. இஸ்ரேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இறைச்சி, நான்வெஜ் ஃபுட். நான்வெஜ் ஃபுட்டு டேஸ்டா இருக்கும். நான் 100% ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஃபுட்டினா என்ன அர்த்தம் பற்றி கேட்டீங்கன்னா, சாப்பாட்டு பிரியன். எனக்கு ரொம்ப ருசியான சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது அதிகாரம் 20வது வசனத்துல, 1 மாதம் அளவும் புசிப்பீர்கள். 1 மாதம், 1 நாள் 2 நாள் கிடையாது, 1 மாதம். என்னுடைய தகப்பனார், நாங்கெல்லாம் வாலிபர்கள் வளர்ற வயசுல என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடை அடிச்சு
அது பீஸ் ஆக்கி இந்த பிளேட்டில் வச்சு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவார். டெய்லி நான்வெஜ். அப்போ எங்களுடைய ஹைட்டு கூட இருக்கும். நாங்கள் கொஞ்ச நாள் எங்களுக்கு போர் எடுத்துருக்கோம், அது டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றவே அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வளர்கிற வயசுனால எங்களுடைய ஹைட்டு கிடச்சிருச்சு, அந்த ப்ரோட்டீன் ஃபுட்டு கிடச்சிருச்சு. என்னுடைய தாப்பனார் அதை வந்து ஒரு மேகசைனில் வாசித்தார். ஜப்பானில் இதை செய்கிறாங்க. வளர்கிற வயசில் ஹெவியாக நான்வெஜ் கொடுக்குறாங்க, ஹைட்டு கூடியிருந்தான். அப்போ டெய்லி நான்வெஜ் மாதிரி எங்களுக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பா கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்துட்டு அதை ஏன் அதை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவங்க கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நடக்கும்? அது நடக்க அவர் என்ன சொல்கிறார்? 23 கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகினதோ, என் வார்த்தையின்படி நடக்காமல் நடக்கும் இப்பொழுது நீ காண்பை. கை குறுகிறதுனா முடியாது. அவர் முடிய வைத்தார். வனாந்தரத்தில் ஆண்டவர் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். கை குறுகவில்லை. சரி, அடுத்து என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1 வசனம். தண்ணீர் இல்லை. 17:1 சீன் வனாந்திரத்திலே புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமில் வந்தபோது பல இடங்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. இல்லைன்னு உடனே முறுமுறுப்பு, வாதாடுறாங்க. என் வாதாடுகள் என் கர்த்தரை பறிச்சு பார்த்துவார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எதுக்கு? இங்க நாங்க சாகிறதற்கா? இன்னைக்கு நீங்க உங்க வாயில இருந்து வார்த்தை வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். புதிய மாதத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். முறுமுறுக்க கூடாது, தேவையில்லாமல் ஆண்டவர் விரோதமாக நீங்க பேசக்கூடாது. 5 அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரேல் மூப்பர் சிலரை உன்னோடு கூட்டுக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மேல் கூட இருக்கிற முன்னாடியே போயிடுறேன். நான் முன்னாடியே போயிடுவேன். ஐ வெயிட் ஃபார் யூ. ஏன்னா நான் உனக்கு நான்வெஜ் போஷிக்கிறேன், உன்னை நான் திருப்தியாக்கணும். தண்ணீரை நான் தான் கொடுப்பேன். கண்மலை, இந்த கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட செய்கிறார். சரி, 5வதாக நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனம். சாயங்காலம் ஆன பொழுது நேரமும் ஆயிற்று. வனாந்திர நேரம் ஆயிடுச்சு. டைம், நான் எப்பவுமே டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 8 மணிக்கு நான் முடிக்கணும். எங்க பாஸ்டர் ரஞ்சன் பாஸ்டர் டைமிங்ல கரெக்டா இருப்பார். ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஒரு ஆள் அப்படி அழகா அந்த டைமிங்கை கீப் அப் பண்றாரு அப்படி வச்சு. சரி, இந்த டைமிங் நம்ம பார்க்க போறோம். இந்த டைமிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளணும். பிரசங்கி 7:9-3 பிரசங்கி 3வது அதிகாரம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழுக்கு சகலத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனா அந்த காலம் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆச்சு, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நம்ம நினைப்போம். இதுதானங்க. என் மகளுக்கு என் மனைவி சொல்லுவாள், அவள் வயசுக்குள்ள பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகும்போது, என்னங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகுது, டீனாக்குன்னு கல்யாணம் ஆகாம இருக்கேன், நீங்க ஏன் ஒன்றும் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நான் சும்மா இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு சொல்லி. என்னுடைய தங்கச்சி மக கொடைக்கானல் மக கல்யாணம் ஆச்சு. அப்போ என் மக காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. அவள் அந்த வயசு பிள்ளைகள்லாம் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த மண்டபத்தில், கல்யாண வீட்டில். அவள் புது பொண்ணு கிடையாது. ஆனால் கரெக்டாக 4 மாசத்துல அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை மணிராஜ். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும். அதனால அவர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 11 அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். நேர்த்தினா பர்ஃபெக்ட். எனக்கு என் மகளுக்கு கல்யாணம்னு எனக்கு ஆசைதான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த குடும்பத்தில் அவரை சேர்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுக்கணும், அந்த மாப்பிள்ளை எவ்வளோ உயரமாக இருக்கணும். அந்த மாப்பிள்ளை உயரமாக இருக்கிறதுனால எங்கள் புள்ளமெல்லாம் எங்கள் பேர பிள்ளைகளுக்கு வராமல் பிள்ளைகள்லாம் ஹைட் ஆகிட்டாங்க. ஜேடன் ஸ்டீவோட டால் ஆகிட்டோம். ஆண்டவர் அப்படி ஆசைக்கிறேன் சகலத்து. நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது.
சரி, சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 102வது அதிகாரம் 13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதன் தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. காலம் நேரம் வந்துருச்சு. ஆண்டவர் தெரியும், அது வரும்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். ஒரு வனாந்திரமான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17:15. பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை, இனி சாரை அவளுக்கு நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன். ஒரு குமாரனை தருவேன். என்னுடைய ரொம்ப கிட்டத்த சொந்தக்காரங்க ஒரு அக்கா, ஒரு கல்யாணம் ஆகி ரொம்ப நல்ல பிள்ளை இல்லை. அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்தாங்க. இவங்க ஒரே ஹாப்பியாக வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. வந்த உடனே முதல் கேள்வி அந்த பொண்ணு பேர சொல்லி, என்னம்மா இன்னும் நீ சும்மா தான் இருக்கியா, அவனுக்கு இன்னும் பிள்ளை இல்லையான்னு கேட்டாங்க. அந்த பிள்ளை அழுதுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு ஆண்டவர். அது வேற கதை. அந்த பிள்ளை இல்லைன்னா அந்த தாய்க்கு, அந்த மனைவிக்கு இருக்கிற வேதனை அவர்களுக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுப்பேன் சொன்னாரு, நான் கொடுக்க. சரியாங்க. 18வது அதிகாரம் ஆண்டவர் சாராளுக்கு 12 ஆதலால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதுமா இருக்கிறார், பின்ன எனக்கு இன்பம் உண்டாகும். இது சூழ்நிலை, வனாந்திரம். நான் கிழவி, மாப்பிள்ளையை கிளறேன். அதனால ஆண்டவர் கொடுத்தார். சரி, அவர் ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்காமலே கொடுப்பார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 14வது வசனம். சுனிமியா அவள்கிட்ட கேட்கிறாரு. 13 வசனம், உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக குடியிருக்கிறேன். அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. எனக்கு பிள்ளை எல்லாம் பிள்ளை கொடுக்குறது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா ஷீஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. 14 வசனம், அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவர், இது எப்படி முடியுங்க, அபத்தம் சொல்ல வேண்டாம், அணைத்து கொண்டு வாங்கிறது ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன். நான் எப்பவுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மக டீனா குட்டி பிள்ளையா, குட்டினா அந்த ஸ்கூல் போகிற பிள்ளை, எப்பயுமே அஜி அப்படி பக்கத்தில் அப்படி கட்டி வச்சிருப்பான். நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள காலம் அது. எனக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. வேலை 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 இருக்கு. அவளுக்கு ஒரே நம்பிக்கை, அவள் மக எப்பவுமே அந்த பக்கத்தில் வச்சுருப்பாள். 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போவாங்க. ஏதாவது ஒரு சாப்பாடை வாங்கி 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதை அணைத்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு குழந்தை. இது கணவன் அப்படி செய்ய முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். சரி, அடுத்து ஒரு குறிப்பை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். 14வது அதிகாரம் மத்தேயு 17வது வசனம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களுக்கு 5 அப்பம் 2 மீன்கள், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லைங்கிறது ஆண்டவர் கிரியேட் பண்ணும் போதே ஒன்றும் இல்லை தாங்க. பாருங்க, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல பூமி வந்து வெறுமையா எம்டி, அந்த எம்டியா இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிறது. அதற்கு ஜாதிகள் அவனுக்கு தாகப்பன சொல்லணும். அவன் விசுவாசம் மறைத்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறது. இங்க என்ன இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் அவனை எப்படி அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 20வது வசனத்துல, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு திருப்தி. ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போனேன். அது ஒரு பெந்தைக்கோஸ்து குடும்பம், பெரிய
ஒரு பந்தாவா ஒரு கல்யாணம். போய் பிரியாணி வச்சாங்க, மட்டன் பிரியாணி. நான் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு வெட்டிட்டு உட்கார்ந்தா ஒரு வாய் எடுத்து வச்சானா அந்த இஞ்சி பூண்டு வாட கப்புன்னு அடிக்குது. ஒரு வாய் கூட சாப்பிட முடியும். அப்படி வச்சிட்டேன், நகட்டி வச்சிட்டேன். அந்த கல்யாண வீட்டுக்கு அழைத்தவர், சார் தயிர் சோறு இருக்கு சார், சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற. எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் பெஸ்ட்டுங்க, பெஸ்ட் மட்டன், பெஸ்ட் ரைஸ் எல்லாமே. ஆனால் ஒன்றை கூட தூக்கி போட்டாங்க சமயக்காரன். ஆயில் வைக்க முடியாது. கடைசியில் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போச்சு. ஆண்டவர் திருப்தியாக சாப்பிட்டு, காரணம் ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு இந்த மாதம் நம்மளை ஒரு பாதையில் கொண்டு போகிறோம். இந்த பாதையில் வரும்பொழுது ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அந்த உன்னதத்திலிருந்து அந்த ஆசீர்வாதம் வரணும். அண்ணாந்து பார்த்து ஸ்திரீகள் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். 5000 பேரை போஷிச்ச ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் போஷிக்கிறதுக்கு ஒரு பாதையில் கொண்டு வருகிறார். இந்த பாதையில் நம்மளை எப்படி கொண்டு வரோம்னு ஆரம்பிச்சு வசனத்தை வாசி அவங்க முடிக்கப்படும். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, நம்ம ஆண்டவர் ஆசிரியர் சம்பூர்ணமாக சாப்பிட வச்சிருக்கோம். வனாந்திரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேரை சம்பூர்ணமாக சாப்பிட வைத்தார். இந்த குறையும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வயிறு ஃபுல். இனி ஒரு பிரெட் கூட உள்ள போக முடியாது. கொஞ்சம் மீறி போனாலும் எல்லாம் வாந்தி வரும். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மையன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமா கருவேமல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பாற்றிக்கொண்டு இந்த மாதத்தை ஓட எங்களுக்கு கேட்கப்பாட்டாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கொடுத்த எங்கள் பாஸ்டருக்காக கோடி நன்றி ராஜா. பாஸ்டருக்கு கொடுத்த அதே அபிஷேகம் எங்களுக்கு அது கடந்து வருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.